ஃப்ரெண்ட்ஸ் யூசிஓ வங்கியில தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு இருக்க போது. ஸோ மொத்த வேக்கன்சி வந்து பாருங்க 532 வேக்கன்சியோட குடுத்துருக்காங்க. தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 30 அக்டோபருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் யூசிஓ பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் தான், மத்திய அரசோட ஒரு பேங்க் தான் இது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 அக்டோபருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 532 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சினா 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வேகன்சி இல்லாத கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வந்து போட்டி போடலாம். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வயது வரும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு என்ன வயது வருமோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 20 மேக்ஸிமம் 28 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி ஸ்டைஃபன் வந்து பாருங்கள் உங்களுக்கு 15,000 வந்து உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபனுமே வந்து வரும். ஸோ டெஸ்ட்டோட லாங்குவேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் கட்டாயமாக எழுத படிக்க பேச வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் வந்து இருக்கும். இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் வந்து கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து பிடபிள்யூடியாக இருந்தால் 400 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இருந்தால் 800 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாமினேஷனுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த பிஎஃப்எஸ்ஐ செக்டர் ஸ்கில் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிற இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாமுக்கான லிங்க் இருக்கும். அதில் போய் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் வந்து இதுக்கு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணோம் ஆன்லைன் மோடில் தான். அதுக்கான லிங்க் வந்து பாருங்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, nats.education.gov அதில் போய் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதில் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 30 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.